2012-13 ஆண்டில் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி சாலைகளை அமைப்பதற்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதிக்கு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. 2013-14 ஆண்டிலும் இந்நிதிக்கு 100 கோடி ரூபாய் மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில்துறை நமது நாட்டின் தொழில் உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டின் நிலை வலுவானதாக உருவெடுத்துள்ளது. வாகன உற்பத்தி, ரசாயன பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள், உணவு பதப்படுத்துதல், மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஆகியவை மட்டுமின்றி புதிய தொழில்நுட்பங்களாகிய மென்பொருள் மற்றும் உயிரியல் தொழில்நுட்பங்களிலும் முன்னணி மாநிலமாக தமிழகம் உருவெடுத்துள்ளது. தொழில் உற்பத்தி துறையில் நமது நாட்டின் மொத்த உற்பத்தி அளவில் தமிழகத்தின் பங்கு சுமார் 10% ஆகும். மாநிலத்திற்கு மேலும் பல தொழிற்சாலைகளை கவரும் வகையில் சிப்காட் நிறுவனம் மூலமாக 25,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட நில வங்கியை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு ஏற்படுத்தும். தூத்துக்குடியில் பொதுத்துறை, தனியார் துறை பங்கேற்பு வாயிலாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் புதிய கப்பல் கட்டும் தளம் ஒன்று அமைக்கப்படும். 2013-14 ஆண்டில் மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடத்தை ஏற்படுத்திட மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு ஆவண செய்யும். 4 உற்பத்தி மண்டலங்கள், ஒரு வேளாண் வணிக மண்டலம், 2 வணிக முதலீட்டு மண்டலங்கள், ஒரு சிறப்பு சுற்றுலா மண்டலம், ஒரு கிராமப்புற சுற்றுலா மையம் மற்றும் ஒரு அறிவுசார் மையம் ஆகியவற்றை அமைத்திட இத்திட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டு காலத்திற்குள் 1,90,000 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை இத்திட்டம் ஈர்க்கும். தொழில்துறையில் பின்தங்கியுள்ள தென் மாவட்டங்களில் முதலீடு செய்வதை ஊக்குவிக்கக்கூடிய புதிய சலுகை தொகுப்பு ஒன்று மாண்புமிகு அம்மா அவர்களால் விரைவில் அறிவிக்கப்படும். அதிக முதலீடுகளை ஈர்த்து பொருளாதார வளர்ச்சியையும் வேலைவாய்ப்பையும் உருவாக்குவதை இது உறுதி செய்யும். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிதி நிறுவனத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு முதலீடு ஊக்குவிப்பு திட்டம் 2013-14 ஆண்டில் தொடங்கும். கொள்கை மாற்றங்கள் மூலமாகவும் கட்டமைப்பு குறைபாடுகளை நிவர்த்தி செய்தும் தொழில் முதலீட்டாளர்கள் சந்தித்து வரும் சில பிரச்சனைகளை களைவதை இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர கட்டமைப்பு திட்டங்களுக்காக வரும் 3 ஆண்டுகளில் 770 கோடி ரூபாய் முதலீட்டை இத்திட்டம் உறுதிப்படுத்தும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில் உற்பத்தியை உயர்த்துதல், ஏற்றுமதி செய்தல் ஆகியவற்றின் மூலமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் பங்காற்றி வருகின்றன. உற்பத்தி தொழிலுக்கு தேவையான உபபொருட்களை உற்பத்தி செய்து தொழில் இணைப்பை வலுவாக்கி உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த இந்த நிறுவனங்கள் அவசியமானதாகும். 2013-14 ஆண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் வளர்ச்சியை தூண்டி புத்துயிரளிக்க சிறப்பு சலுகை தொகுப்பு ஒன்றை அளித்திட மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு முடிவு செய்துள்ளது. இத்தொகுப்பு விரைவில் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்படும். புதிய தொழில் முனைவோர் தொழில் நிறுவன வளர்ச்சி திட்டம் 2012-13 ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் பயிற்சி மற்றும் ஆலோசனை உதவிகளோடு முதலீடுகளுக்கு 25% முதலீட்டு மானியத்தையும் அரசு வழங்கி வருகிறது. 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்கென 100 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளதோடு இதில் 50% மகளிர் தொழில் முனைவோருக்காக தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோல தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மற்றும் வங்கிகள் மூலமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பலனளிக்கும் 3% வட்டி மானிய திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறையில்
முதலீடுகளை ஈர்ப்பதற்கான கட்டமைப்பு வசதிகளையும் மனித வளத்தையும் தமிழகம் பெற்றுள்ளது. அரசு நிறுவனங்கள் மூலமாக சென்னை மற்றும் இரண்டாம் நிலை நகரங்களாகிய திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, ஓசூர் மற்றும் சேலம் ஆகிய நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு 18.5 லட்சம் சதுர அடி அலுவலக இடவசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இடவசதி முழுவதையும் தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்திட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கிராமப்புற வணிக முறை வெளிப்பணி மையங்களை ஊக்குவிக்க 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கைத்தறி மற்றும் துணிநூல் கைத்தறி தொழிலுக்கு புத்துயிரூட்டி சீரமைத்து மேம்படுத்துவதற்கான திட்டத்தில் மாநில அரசின் பங்கான 21.32 கோடி ரூபாயும் சேர்த்து 97.83 கோடி ரூபாய்க்கு 2012-13 ஆண்டில் அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்தையும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு செயல்படுத்தி வருகிறது. 2013-14 ஆண்டில் 1.72 கோடி வேட்டிகளையும் 1.73 கோடி சேலைகளையும் ரூபாய் 362.8 கோடி செலவில் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு கொள்முதல் செய்து விநியோகம் செய்யும். மேலும் 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கைத்தறி தள்ளுபடி மானியத்திற்காக 78.45 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதுபோல காதி மற்றும் சர்வோதய சங்கங்களுக்கு தள்ளுபடி மானியமாக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் 4974 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள், 10,764 கிலோமீட்டர் நீளமுள்ள மாநில நெடுஞ்சாலைகள், 46,279 கிலோமீட்டர் நீளமுள்ள முக்கிய மற்றும் இதர மாவட்ட சாலைகளை கொண்ட தமிழ்நாட்டின் சாலை கட்டமைப்பு நமது நாட்டிலேயே மிக நீளமான அமைப்புகளில் ஒன்றாகும். பல ஆண்டுகளாக இந்த சாலைகளில் வாகன போக்குவரத்து பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் ஏற்படும் தேவைகளின் உயர்வை கருத்தில் கொண்டு 2012-13 ஆண்டில் 5,615.71 கோடி ரூபாயாக இருந்த நெடுஞ்சாலை துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 2013-14 ஆண்டில் 6,452.77 கோடி ரூபாயாக மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு உயர்த்தியுள்ளது. படிப்படியாக சாலைகளின் தரத்தை உயர்த்தவும் வலுப்படுத்தவும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 2013-14 ஆண்டில் 168 கிலோமீட்டர் நீளமுள்ள இடைவழித்தட மாநில நெடுஞ்சாலைகள் இரு வழித்தட சாலைகளாகவும், 1000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு வழித்தட முக்கிய மாவட்ட சாலைகள் இடைவழித்தடங்களாகவும் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தரம் உயர்த்தப்படும். இது மட்டுமின்றி 3500 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேலும் வலுப்படுத்தப்படும். 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்காக 2032 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. 2012-13 ஆண்டில் நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் 325 கோடி ரூபாய் செலவில் 121 பாலங்களை அமைக்கவும், 211.60 கோடி ரூபாய் செலவில் 433.72 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை புதுப்பிக்கவும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு அனுமதி அளித்துள்ளது. 2013-14 ஆண்டில் நபார்டு வங்கியின் உதவியுடன் பல்வேறு சாலை பணிகளை மேற்கொள்வதற்காக 191.60 கோடி ரூபாயும், பாலங்கள் அமைக்கும் பணிகளுக்காக 233 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பொள்ளாச்சி உபகோட்டத்தில் சோதனை அளவில் செயல்படுத்தப்பட்டு வரும் செயல்பாட்டு அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்த முறை மற்ற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். விரைவாக பயணம் செய்வதற்கு புறவழிச்சாலைகளும் மாநகர வட்டச்சாலைகளும் கூடுதலாக தேவைப்படுகின்றன. தற்போது 28 புறவழிச்சாலைகளும் 3 வட்டச்சாலைகளும் அமைப்பதற்காக 436.08 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வரை கிழக்கு கடற்கரை சாலையை
4 வழிச்சாலைகளாக தரம் உயர்த்துவதற்கான பணிகள் 2013-14 ஆண்டில் தொடங்கி செயல்படுத்தப்படும். சென்னை மாநகர போக்குவரவு மற்றும் போக்குவரத்து ஆய்வு பரிந்துரைகளின் அடிப்படையில் 2013-14 ஆண்டில் சென்னை மாநகரத்தில் 271.68 கோடி ரூபாய் செலவில் 4 பெரு மேம்பாலங்கள் அமைக்கப்படும். இதுபோன்றே 2013-14 ஆண்டில் மதுரை நகரத்தில் உள்ள காலவாசலிலும் கோரிப்பாளையத்திலும் 130 கோடி ரூபாய் செலவில் 2 மேம்பாலங்கள் அமைப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு அம்மாவுடைய முந்தைய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டவாறு தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தின் 2வது கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு மற்றும் உலக வங்கியின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இத்திட்டத்தில் 8580 கோடி ரூபாய் செலவில் 1678 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்படும். இதுவரை மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு உதவி பெறும் திட்டங்களில் இதுதான் மிகப்பெரிய திட்டமாகும். இத்திட்டம் அதிக போக்குவரத்து உள்ள சாலை இணைப்புகளை தரம் உயர்த்தி மேம்படுத்தும். இதற்கான பணிகள் 2013-14 ஆண்டில் தொடங்கப்படும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்றே தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்படும். முக்கிய மாநில நெடுஞ்சாலைகள் இதன் வசம் ஒப்படைக்கப்பட்டு அவற்றை சர்வதேச தரத்தில் மேம்படுத்தி பராமரித்து மேலாண்மை செய்ய சிறப்பு கவனம் செலுத்தப்படும். போக்குவரத்து மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு பதவியேற்றதிலிருந்து 1026 கோடி ரூபாய் செலவில் 6000 புதிய பேருந்துகளை வாங்க அனுமதி அளித்துள்ளது. இவற்றில் 2855 பேருந்துகள் ஏற்கனவே பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இது பேருந்துகளின் சராசரி வயதை பெருமளவு குறைத்துள்ளது. இதனால் 1 லிட்டர் எரிபொருளுக்கு பேருந்துகள் செல்லக்கூடிய கிலோமீட்டர் தூர குறியீடும் அதிகரித்துள்ளது. மாநில போக்குவரத்து கழகங்களின் ஒட்டுமொத்த இழப்பு இன்னும் மிக அதிகமாக உள்ளதால் இப்பிரச்சனையை முழுமையான முறையில் தீர்க்க வேண்டியுள்ளது. இதற்காக பல்வேறு மாநில போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை வழங்க உயர்மட்ட வல்லுநர் குழு ஒன்றை அமைக்க மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு முடிவு செய்துள்ளது. தவிர்க்க இயலாத கட்டண மாறுதல் மூலமாக அரசு போக்குவரத்து கழகங்களின் தாங்க முடியாத நிதி இழப்பை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு சரி செய்ய முனைந்தது. எனினும் மத்திய அரசின் நியாயமற்ற பிற்போக்கான டீசலுக்கான இரட்டை விலை கொள்கையினாலும் அடிக்கடி டீசல் விலையை உயர்த்தியதாலும் இந்த கழகங்களின் நிதிநிலையில் மீண்டும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 2012-13 ஆண்டில் இச்சுமையை மக்களின் மீது சுமத்தாமல் இருக்க போக்குவரத்து கழகங்களின் கூடுதல் எரிபொருள் செலவை ஈடு செய்ய 200 கோடி ரூபாய் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு ஒதுக்கீடு செய்தது. 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் எரிபொருள் செலவை ஈடு செய்ய 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விரைவான நகர மயமாதலால் சிறந்த வேகமான கூடுதல் திறன்மிக்க போக்குவரத்து அமைப்பிற்கான தேவை அதிகரித்து வருகிறது. திறன்மிக்க நகர்ப்புற திட்டமிடலுக்கு பேருந்துகள், புறநகர் ரயில்கள், மெட்ரோ ரயில், மோனோ ரயில், புதுமையான விரைவு பேருந்து போக்குவரத்து அமைப்பு போன்ற பல்வேறு போக்குவரத்து முறைகளை கொண்ட கூட்டு அமைப்பு தேவைப்படுகிறது. 2013-14 ஆண்டில் சென்னை மாநகரத்தில் உள்ள பல்வேறு போக்குவரத்து முறைகளை ஒருங்கிணைப்பது குறித்தான ஆய்வுப் பணியினை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு மேற்கொள்ளும். இந்த வரவு செலவு திட்டத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 750 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்சார விநியோகத்தை மேம்படுத்தி நுகர்வோருக்கு தடையில்லாத தரமுள்ள மின்சாரத்தை அளித்திட மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான நிறுவனமும்
தேசிய அனல் மின் நிறுவனமும் இணைந்து செயல்படுத்தி வரும் வள்ளூர் மின் உற்பத்தி திட்டத்தில் 500 மெகாவாட் திறன் கொண்ட முதல் அலகு ஏற்கனவே செயல்படத் தொடங்கி மின் உற்பத்தியை நிலைப்படுத்தியுள்ளது. மேட்டூர் அனல் மின் உற்பத்தி 3ஆம் நிலை திட்டத்தில் 600 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலகும், மேற்கூறிய வள்ளூர் கூட்டு திட்டத்தின் 2வது அலகும், வடசென்னை 2ஆம் நிலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 2வது அலகும் சோதனை முறையில் செயல்படத் தொடங்கியுள்ளன. மேற்கூறிய வடசென்னை மின் உற்பத்தி திட்டத்தின் 600 மெகாவாட் முதல் அலகு வரும் மே மாதம் முதலும், வள்ளூர் கூட்டு திட்டத்தின் 3வது 500 மெகாவாட் அலகு வரும் அக்டோபர் மாதம் முதலும் செயல்படத் தொடங்கும். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான நிறுவனமும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனமும் இணைந்து தூத்துக்குடியில் அமைத்து வரும் மின் உற்பத்தி திட்டத்தின் தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகள் தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகள் முறையே 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலும் 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலும் செயல்படத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய திட்டங்கள் 3230 மெகாவாட் அளவிலான கூடுதல் மின் உற்பத்தியை அளிக்கும். ஏற்கனவே அறிவித்தவாறு மொத்தம் 21,000 கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய மின் உற்பத்தி திட்டங்களான 660 மெகாவாட் எண்ணூர் விரிவாக்க திட்டம், 2 660 மெகாவாட் அலகுகள் கொண்ட எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல திட்டம், 2 660 மெகாவாட் அலகுகள் கொண்ட உடன்குடி மின் உற்பத்தி திட்டம் ஆகியவற்றிற்கான பணிகள் வரும் 2013-14ஆம் ஆண்டில் தொடங்கும். எதிர்கால மின் தேவைகளை கருத்தில் கொண்டு தேவைப்படக்கூடிய புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான மாண்புமிகு அம்மா அவர்களின் முயற்சிகள் தொடரும். நமது நாட்டிலேயே மிக அதிக அளவிலான புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி உற்பத்தி திறன் தமிழகத்தில்தான் உள்ளது. மாநிலத்தின் மொத்த மின் நுகர்வில் 12.6% காற்றாலை உற்பத்தியிலிருந்து மட்டுமே கிடைக்கப்பெறுகிறது. மேலும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் உள்ள கரும்பு அரவை கழிவிலிருந்து 183 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கான முன்னோடி திட்டங்களை தமிழகம் மேற்கொண்டுள்ளது. இத்திட்டங்கள் 2013-14ஆம் ஆண்டிலிருந்து செயல்படத் தொடங்கும். இந்த நிதியாண்டில் இந்த மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்த பல்வேறு சர்க்கரை ஆலைகளுக்கு குறுகிய கால கடனாக 352 கோடி ரூபாய் வழங்க மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.